கம்யூனிஸ்டுகள் ரிச்சர்ட் உம்ரான் மட்டுமல்லாது விசுவாசத்தை அறிக்கை செய்த கிறிஸ்தவ பாதிரியார்கள், சாதாரண மக்கள், சிறு பையன்கள், பெண் பிள்ளைகள் ஆகியோரையும் கூட கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதனால் ருமானியாவில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளும் நிரம்பி வழிந்தது. ரிச்சர்ட் உம்ரான் சிறையில் அனுபவித்த அத்தனை சித்திரவதைகளையும் குறித்து சொல்வாரானால் அவரால் அன்று இரவு தூங்கவே முடியாது என்றும், அந்த சித்திரவதைகள் அவ்வளவு கொடுமையானவைகள் என்றும் குறிப்பிடுகிறார். அவர் சிறையில் இருக்கும் போது அவருடைய கைகளில் உட்புறத்தில் கூரான ஆணிகளை கொண்ட கைவிலங்கை அணிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் கைகளை அசையாமல் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு நிலவும் கடுமையான குளிரினால் கைகள் நடுங்கி அந்த ஆணிகள் அவருடைய மணிக்கட்டுகளை குத்தி கிழித்து விடுமாம். மேலும் விசுவாசிகளை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு மிகவும் கொடூரமான அடிகளால் அடிப்பார்களாம். மேலும் ரிச்சர்ட் உம்ரான் குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். பனி படர்ந்திருக்கும் அந்த பெட்டியினுள் உடலில் குறைந்த ஆடைகளோடு அதனுள் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையின் வைத்தியர்கள் குளிர் பெட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கிற துவாரங்கள் வழியாக பார்த்து கொண்டே இருப்பார்களாம். குளிரால் கை கால்கள் விரைத்து போய் உயிர் போகும் நிலைக்கு அவர் வருவதை பார்த்ததும் உடனே அந்த வைத்தியர்கள் சிறை காவலர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார்கள். அவர்கள் ஓடி வந்து ரிச்சர்ட் உம்ரானை வெளியே எடுத்து உஷ்ணப்படுத்துவார்கள். அவர் சிறிது சரியாகி விட்டார் என்பதை கண்டதும் மீண்டும் அந்த குளிர்பெட்டியினுள் வைப்பார்கள். இதேபோல் பல முறை அவரை சித்திரவதை செய்வார்களாம். இந்த செயல் ரிச்சர்டை மிகவும் பாதித்தது. ரிச்சர்ட் வீட்டிற்கு சென்ற பின்பும் குளிர்சாதன பெட்டியின் அருகே செல்லும் போது தன்னை அறியாமல் அவருக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படுமாம். மேலும் அவரை விட உயரத்திலும் சுற்றளவிலும் சிறிது பெரிதாக செய்யப்பட்ட கூர்மையான ஆணிகளால் நிறைந்த மரப்பெட்டிகள் அதனுள் நிறுத்தி நின்று கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நின்று கொண்டே இருப்பதால் களைப்பால் மயங்கி விழும்போதும் சோர்வால் சிறிது அசைந்தாலும் அந்த கூர்மையான ஆணிகள் அவர் உடலினுள் பாய்ந்து செல்லும். இத்தனை துன்பங்களை ரிச்சர்ட் உம்ரான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலையில் தன்னை சித்திரவதை செய்யும் கம்யூனிஸ்டுகளை கூர்ந்து பார்த்தாராம். கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்யும் போது அவர்களுடைய முகத்தில் காணப்படும் மகிழ்ச்சியும் அவர்களுடைய இரக்கமில்லாத அந்த மனதையும் அவர்களிடம் கண்டிருக்கிறார். பின்பு அவர்களை பற்றி இவ்வாறாக ரிச்சர்ட் உம்ரான் குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், நான் அவர்களை ஒருபோதும் நிந்திக்க மாட்டேன். எப்படி அவர்கள் தங்களுடைய இதயத்தில் கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் இருக்கிறார்களோ அதே போல் நானும் சாத்தானுக்கு என்னுடைய இதயத்தில் சிறிது கூட இடம் தரக்கூடாது என்ற பாடத்தை நான் கட்டேன் என்று அவர்களுடைய செயல்பாட்டை கண்ட ரிச்சர்ட் உம்ரான் கூறுகிறார்.